ஒரு பொது வழியில கைய உடைப்பேன், காலை உடைப்பேன், நீ வந்து பாரு. சபாநாயகர் இருக்கையெல்லாம் முற்றுகையிட்டு அண்ணன் கூகா செல்வம் போன்றவரெல்லாம் சபாநாயகரை தள்ளி விட்டு சபாநாயகர் இருக்கையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்களா? அப்ப அதெல்லாம் அராஜகமா தெரியலையா? காலகுறைக்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு சட்டையே கழிச்சிட்டு வெளியில வந்தார. இப்ப நீங்க போய் அவரை விடுதலை செய்கிறீங்க, அவங்க போய் கைது செய்ன்னு சொல்லி மாவட்டத்தோடு போராடுனாங்கன்னா சார் 50-60 வக்கீல் போறதுக்கு என்ன தியாகியா சார்? நீங்க திமுக ஆட்சியில சமூக வலைதளத்துல போட்டவங்க எல்லாம் தூக்கிட்டு போலியா? எத்தனை வரை நம்ம குறிப்பிட்டு காட்டலாம்? சட்டமன்றத்துக்குள்ளேயே கதவு பூட்ட சொன்ன கதவு பூட்டுன்னு வச்சு நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா மக்கள்கிட்ட பேசுறாரு. எல்லா கதவும் போட்டுட்டு அடிக்கணும்னு சொன்னாரா? அப்படி பேசலையே அவரு. தமிழக முதல்வர் கூட்டணி இல்லாமல் வந்தது இவங்களால தாங்கி கொள்ள முடியல. ஏன்னா இவங்க 20 கட்சி கூட்டணி, ஒருத்தர் 10 கட்சி கூட்டணி. ஆராசா பேசுறது வந்து காலகாலமா அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆட்சியின் அலங்கோலங்களை சுட்டிக்காட்டி பேசினா நீங்க வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் என்ன வார்த்தை? அப்ப இது நல்லதுன்னு சொல்றாரா? கார்பெட்டு இது பால்டாயில்னு பேசுனது அந்த அலங்கோலத்தை விட எந்த அலங்கோலம் இந்த தாவேக்கால நடக்கு? இந்த ஆணவத்தோட இருந்தா மக்களே அதுக்கு சரியான பாடம் போட்டாங்க. இது ஆணவம் அல்ல, இது அவங்க பார்வைக்கு தான் ஆணவமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் தேவைன்னு பண்றாங்க சார். அவரோட பேரை கெடுக்கணும்னு நீங்க போடுறீங்களோ அத்தனையும் அது திருப்பி உங்களுக்கே அடிக்கப்படும். நாளைக்கு ஆட்சியை கலைக்க முயற்சி எடுக்க பார்ப்போம். 200 தொகுதிக்கு மேல தாவேக்கா தனிப்பெருமையோட உதயநிதிக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராங்க சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதது எப்படி சார் இவருக்கு உதயநிதிக்கு? எப்பா நான் விஜயை திட்டப்பா, நான் ஜெயிலுக்கு போயிட்டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அண்ணா ஸ்டாலின் வந்து பதவி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். சேகர் பாபு ரிசைன் பண்ணிட்டு அண்ணன் ஸ்டாலின் அதுல நின்று வெற்றி பெற்று முதல்ல சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக வர சொல்லுங்க. அவர் எம்எல்ஏ இல்லைன்னா அவர் கட்சியை திமுகவே காப்பாத்தாலே யாராலையும் முடியாது, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது.